வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமையான தம்பி ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கார். கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய விஎம் ஹேர் ஆயில், வெட்டை மேக நிவாரண எண்ணெய் உடல் உஷ்ணத்தை முழுமையாக சரிப்படுத்தி உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு உகந்த ஒரு அற்புதமான ஒரு எண்ணெயாக இருக்கும். நல்லா கருகருன்னு முடி வளரும். அதற்கு நானே சாட்சி. 55 வயசில் பாருங்கள் கருகருன்னு முடி வளருது. அதனால் தம்பிங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய முடி வளர்ச்சி அருமையாக இருக்கும். உஷ்ணம் கண்ட்ரோல் ஆகும். பொடுகு இருந்தாலும் கேட்கும். ஸ்கேல்ப் சோரியாசிஸ் இருந்தாலும் ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்த முடியும். வேரிகோஸில் இருக்கிற இடத்துலையும் அந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பூசுகிறப்ப அந்த நரம்பு அப்படியே அழுத்தமாக இருக்கிறது அமுக்கமான நிலைக்கு போகும். அவ்வளோ அற்புதமான ஒரு எண்ணெய் விஎம் ஹேர் ஆயில் வாங்கி பயன்படுத்துங்கள். கேள்வி என்னென்னா, அண்ணா விரை வீக்கத்திற்கான அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும்? எனக்கு வயது 30 ஆகிறது. எனது விதைப்பை சில நேரங்களில் வளமையை விட பெரிதாக இருக்கிறது. எனக்கு புரியவில்லை, இது விரை வீக்கமா அல்லது சாதாரணமானதா? பெரிதாக வலி இல்லை. சில நேரங்களில் தொடைப்பகுதியில் உராய்வு ஏற்படும் போது சற்று அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. ஒரு பக்கம் சாய்ந்து உறங்கும்போது விதையில் ஒரு விதமான அன்கம்ஃபர்டபுள் இருக்கிறது. முக்கியமாக எனது ஆண்குறி பகுதியில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. இது பற்றி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. விதைகளில் வீக்கம், விதைகளில் வீக்கன்றது சில நேரத்தில் ஃப்ளூயிட் லெவல் ஏதாவது அடிபட்டு விதையில் அடிபட்டு அங்கே ஒரு வகையாக நீர் சுரந்து விதையில் வீக்கம் உண்டாகும். இல்லை விதைகளில் சில மாறுபாடு, அந்த விதை ஷாக் சொல்லுவோம், 2 விதைகளையும் தாங்கக்கூடிய டெஸ்டிக்கல் ஷாக்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி உள்ளுக்குள்ளே சதை வளரும். உள்ளுக்குள்ளே சதை வளர்ந்து அப்படியே கட்டி ஆகிடும். இது ஒரு வகையானது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் விதை வீக்கமாக இருக்கும், 3 நாள் நல்லாயிருக்கும். இது என்னென்னா வாய்வு நிலை, விதை வாய்வு, அண்ட வாய்வு அப்படின்னு நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி திடீர்னு பெருசாக இருக்குது, திடீர்னு சின்னதாக இருக்குது, திடீர்னு அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே இது விதை வீக்கத்தில் சேர்க்கக்கூடாது. அண்ட வாதத்தில், அண்ட வாதம், வீக்கன்றது வேறு, வாதன்றது வேறு. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அண்ட வாதத்தில் சேர்க்கணும். இந்த அண்டவாதத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராடனரியாக கேட்கும். சரியா? ஒரு 4 பல் பூண்டு, 8 ஆமணக்கு விதை, அந்த மேலே உள்ள தோலை எடுத்துடணும். ஆமணக்கு பருப்பு, 4 பூண்டு, 8 ஆமணக்கு பருப்பு. சரியா? இதை லேசாக ஒரு சட்டியில் போட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டு நல்லா அதை வதக்கி அரைச்சிடணும். அரைச்சிட்டு டெய்லி நைட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அண்ட வாய்வு இருக்காது. அண்டம்னா முட்டை, முட்டை மாதிரி இருக்கிற விதை கொட்டை. அண்டம்னா முட்டை, முட்டை மாதிரி இருக்கிற விதை கொட்டை, அதுக்குள்ளே போய் வாய்வு சேராது. அதுதான் அண்ட வாய்வு. அண்ட வாய்வு அப்படின்னா முட்டை மாதிரி இருக்கிற விதை கொட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்வு. அந்த வாய்வை சேராமல் பார்த்துக்கிறதுக்கு இதை எடுக்கலாம். அதாவது பூண்டு 4 பல், 8 பல் ஆமணக்கு விதை, இதை கொஞ்சம் ரெகுலராக எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு வைத்திய நிலையெல்லாம் தெரியும்னா இந்த பூண்டு 4 பல், 8 ஆமணக்கு விதை நல்லா விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி நல்லா துவையல் மாதிரி அரைச்சிக்கணும். அதில் 1 ஸ்பூன் கலர்ச்சிக்காய், எப்படி 1 ஸ்பூன் கலர்ச்சிக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது பூண்டு, ஆமணக்கு விதை, கலர்ச்சிக்காய் போட்டாச்சா? இதில் கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா எலுமிச்சங்காய் அளவு உருண்டையாக வச்சுக்கணும். ஒரு 1/2 லிட்டரு விளக்கெண்ணெயை வாங்கி இதை என்ன பண்ணணுன்னா ஒரு கொட்டைப்பாக்களவு போட்டு சிம்மில் வைக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த எண்ணெயை வச்சுருந்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மருத்துவத்தன்மை அப்படியே பொறி பொறியாக ஆகி எண்ணெயில் சங்கமமாகும். அந்த எண்ணெயில் 1 ஸ்பூனு நைட்டு சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த குடல் பலம் உண்டாகும். குடல் இறங்கியிருந்தால், குடல் இறக்கம் உள்ளவங்களுக்கு தான் அண்டவாயு வரும். அந்த குடல் இறங்கின குடலை அப்படி ஏற்றி கட்டிடலாம். ஏற்றி கட்டியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விதை நார்மல் சைஸுக்கு வந்துடும். அதனால தான் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு விஎம் நம்மளுடைய வெட்டை மேக எண்ணெயை நல்லா பஞ்சில் நனைச்சி விதைக்கு அடியில் வைக்க சொல்லுவோம். அண்ணா இவ்வளோ பெருசு இருந்தது, விதை உடனே சரியாயிடுச்சுமா. ஏன் அப்படின்னா அதில் துவர்ப்போட சாரம் இருக்குது.
நம்ம எண்ணெயில் வந்து துவர்ப்பு இருக்குது. துவர்ப்பு இருந்தால் தான் அங்கேருந்து ஃபாலிகல்ஸ் கிரியேஷன் வரும். அதனால தான் முடியும் வளருது. விதை பெருசாக இருந்தால் விதைக்க வச்சா விதையும் சுருங்கும். விதையில் வெரிகோசல் இருந்தால் அதுவும் சரியாகும். ஸோ நிறைய விஷயங்கள் விஎம் ஹேர் ஆயிலில் கிட்டத்தட்ட 10-15 நோய்களுக்கு கேட்குற மாதிரி அதை நம்ம பண்ணியிருக்கோம். நாட் ஒன்லி ஹேர் ஆயில், எல்லாத்துக்குமே அது பயன்படும். ஸோ டெஸ்டிக்கல் பிரச்சனைன்னு வந்தாலே நாங்கள் விஎம் ஹேர் ஆயில் கொடுப்போம், டெஸ்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய் வாங்கி நான் சொன்னதெல்லாம் போடணும். என்னென்னா மறுபடியும் சொல்லிடுறேன். வெள்ளை பூண்டு 4, ஆமணக்கு தோல் எடுத்த பருப்பு 8, 1 ஸ்பூன் கலர்ச்சிக்காய், சரியா போட்டு நீங்கள் வந்து இதை நல்லா அரைச்சி துவையல் மாதிரி அரைச்சி சின்ன சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு உருண்டை 1/2 லிட்டரில் விளக்கெண்ணெயில் போட்டு பொரி அந்த இது பொரி அடைஞ்ச பிறகு நீங்கள் அதெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா ஆயுர்வேத மருந்தில் வந்து ஆயுர்வேத கடைகளில் போனீங்கன்னா லசுன இரண்டாதி தைலம் அப்படின்னு கிடைக்கும். லசுன அப்படின்னா பூண்டு, இரண்டை அப்படின்னா விளக்கெண்ணெய். பூண்டும் விளக்கெண்ணெயும் கலந்த கலவையில் அது கிடைக்கும். அந்த எண்ணெயில் வந்து அளவுப்படி 1 ml-லேருந்து 5 ml வரைக்கும் நோயோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்லாம். சாப்பிட்டாலும் சரியாகும். இல்லை அண்ணனை பார்க்கணும் அப்படின்னா அண்ணனை வந்து நேராக பாருங்கள். விதைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏராளமான பேருக்கு அருமையான ரெமெடி கொடுக்கறதுக்கு நல்ல காம்போவாகவே நம்மக்கிட்ட மருந்து இருக்குது. அதையும் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் டயட்டோட. நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407 667, 812417 7667, 812467 667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.